தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வருகிற 5ஆம் தேதி ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதற்கான முன்னேற்பாடுகள் களை கட்ட துவங்கியிருக்கின்றது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். இந்த தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் News7 தமிழை. உலகம் முழுவதும் வாழும் மலையாள மொழி பேசும் மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை ஓண பண்டிகை. அந்த பண்டிகை வெறும் 5ஆம் தேதி கொண்டாட உள்ள நிலையில் கேரளா மட்டுமின்றி தமிழகத்திலும் இந்த கொண்டாட்டம் என்பது களை கட்ட துவங்கியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் தற்பொழுது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என இந்த ஓணப்பண்டிகை தற்பொழுதே களை கட்டி வருகிறது. ஏற்கனவே அத்தம் முதல் நாள் துவங்கிய இந்த கொண்டாட்டம் என்பது தற்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேரளாவை ஒட்டியிருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான கல்லூரிகளில் கேரளா மாணவ மாணவிகள் இங்கு பயின்றாலும் அவர்களுக்கு இந்த கலை விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். நாம் இப்போ இளவுலை பகுதியில் இருக்கும் ஒரு தனியார் கல்லூரியில் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு திரளான மாணவ மாணவிகள் காலை முதல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி வடமிழுப்பு உரையடி உள்ளிட்ட பாரம்பரியமான அந்த விளையாட்டு போட்டிகளையும் நடத்தி வருகின்றனர். நம்மோடு ஒரு மாணவி இணையரார், அவரிடம் கேட்போம், எந்த மாதிரி நீங்கள் இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷம் நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம். ஓணம் எப்போவுமே மாற ஃப்ரேமில் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பிள்ளைங்க இங்கே படிக்கிறனால அது கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா நாங்கள் இளவிலேருந்து நடந்து வந்தோம். ரேலி பண்ணோமா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் செண்டமேளம், அப்புறம் டோல், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணோம். மாவேலி நடந்து வந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு கதகளி ஓணத்தை சம்மந்தமான இப்போ காலேஜில் உரியடி, அத்தப்பூ கோலம், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக கேரளாவிலிருந்து திரளான மாணவ மாணவிகள் இங்கு பயின்று வருகின்றனர். அதனால் இந்த கொண்டாட்டம் என்பது இங்கு மிகப்பெரிய அளவில் களை கட்ட துவங்கியிருக்கிறது. கல்லூரியை சார்ந்த ஒரு நேரம் அவடம் இருப்போம். சார் வணக்கம். இப்போ கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும் பண்டிகை, இந்த பண்டிகை நம்மளும் இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். இதன் மூலம் இங்கே என்ன சொல்ல வரீங்க? ஓண பண்டிகையானது சாதி மத இன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சிறப்பான பண்டிகை. கேரள மாநிலத்து மக்களால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த பண்டிகை வருடந்தோறும் எங்கள் கல்லூரியில் நாங்கள் மிகவும் சிறப்பாக அதை கொண்டாடி வருகின்றோம். இந்த நாளில் இந்த ஓணப்பண்டிகை எங்களுடைய கல்லூரியில் கொண்டாடப்படுகிறது. மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வடகிழக்கிற போட்டி, அத்தப்பு கோல போட்டி, திருவாடுதுறை, இப்படி சகலவிதமான போட்டிகள் நடைபெறுகிறது. இது மிகவும் சிறப்பான ஒரு பண்டிகை. சிறப்பாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 5ஆம் தேதி கொண்டாட உள்ள நிலையில் தற்பொழுதே இந்த கொண்டாட்டம் என்பது களை கட்ட துவங்கி இருக்கிறது. மாணவ மாணவிகள் அனைவருமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. News7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.